நாள் முழுக்க நீங்க எனர்ஜியோட இருக்கணும். 24 மணி நேரமும் ஓடிட்டே இருக்கணும். எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. எனக்கு ஆனா வந்து எனர்ஜியே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா கொள்ள வந்து டெய்லி உணவுல சேர்த்துட்டு வாங்கங்க. குதிரையோட ஹார்ஸ் பவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த அளவுக்கு கொள்ளுல வந்து நெறைய எனர்ஜி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டர் விலாக்ஸ். ஹார்ஸ் கிராம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய கொள்ளு வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய ரெசிபிஸ் போடுறாங்க. வெயிட் லாஸ் அப்படின்னு சொன்னால் கொள்ளு தான். அது என்னவோ கரெக்டு தான். உடல் எடையை குறைக்கிறதும் சரி, கொழுப்பை கரைக்கிறதுக்குமே கொள்ளு வந்து சிறந்த பங்கு வகிக்குது அப்படிங்கிறது என்னவோ உண்மைதான். ஏன்னா இதில் புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டு இது எல்லாமே நிறைய இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துது. சளி இருமல் வந்து வராமல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாக விளங்குது. இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எனர்ஜியை நமக்கு இந்த கொள்ளு கொடுக்குதுங்க. அதாவது குதிரை பவர், அதாவது குதிரைக்கு கிடைக்கக்கூடிய அந்த பவர், ஹார்ஸ் எனர்ஜி. ஹார்ஸுக்கு எப்படி எனர்ஜி இருக்குதோ அதே மாதிரியான எனர்ஜியை நமக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு கொள்ளுல வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்குதுங்க. நமக்கு அவ்வளோ எனர்ஜி, இந்த கொள்ளு சாப்பிட்டா அவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே எனர்ஜி வந்து அவ்வளோ சூப்பரா கிடைக்கும். இப்போ நான் இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போறேன். என்ன பார்த்தீங்கன்னா, கொள்ளு எடுத்திருக்கேன். 400 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன். அந்த 400 கிராம் கொள்ளுவை நல்லா சுத்தம் பண்ணி வெறும் வாணலியில இது மாதிரி சவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துக்கிறேங்க. இந்த அரிசி, அதாவது பொதுவாகவே கொள்ளுவை வந்து நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணும்போது தனியாக அந்த பொருளை மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இப்போ எதுக்கு இதில் இந்த அரிசி சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இதில் வந்து நமக்கு செயல்படும். நமக்கு வந்து ஒரு வழவழப்பு தன்மை, கொழக்கொழப்பு தன்மை கொடுக்குங்கிறதுனால தான் 50 கிராம் அளவுக்கு அரிசியை பொரியரிசி மாதிரி வறுத்து அதையும் சேர்த்துருக்கேன். அதோட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து 50 கிராம் அளவுக்கு உடைச்ச கோதுமை சேர்த்துக்கிறேன். இந்த உடைச்ச கோதுமையும் 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்து அதையுமே எடுத்து தனியா அந்த பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதோட 50 கிராம் நான் கேழ்வரகு சேர்த்துக்கிறேன். ஒரு பொருள் நம்ம வந்து எடுக்கிறோம், யூஸ் பண்றோம் அப்படின்னா மெயினா வந்து அந்த பொருள் மட்டுமே தான் இருக்கணும். இப்ப கொள்ளு எடுக்கிறேன் அப்படின்னா கொள்ளு மட்டும்தான் இருக்கணும். எக்ஸ்ட்ராவா இந்த ஜாமான் வந்து நான் ரொம்ப அதிகமா சேர்க்கல. அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். கேழ்வரகு ஒரு 50 கிராம் எடுத்து அதையுமே 1 நிமிஷம் வறுத்து இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். அவ்வளவுதாங்க. இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில சேர்த்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம கஞ்சி வச்சுக்கலாம், ஸ்வீட் போட்டு சேர்த்துக்கலாம், இல்லை மோர் கலந்து கஞ்சியாக வச்சு குடிக்கலாம். இது வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் கண்டிப்பாக அல்லது 3 நாட்கள் மட்டும் எடுத்தால் போதுங்க. ரெகுலராக இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ரெகுலராக சேர்த்துக்கலாம். எனக்கு வெயிட் லாஸ் தேவையில்லை, நான் நார்மல் வெயிட்டில் தான் இருக்கேன், பட் எனக்கு எனர்ஜி நல்லா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் வந்து இதை இது மாதிரி பவுடர் பண்ணி கஞ்சியாக வச்சு குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா அருமையான பவர் நமக்கு கிடைக்குங்க. குதிரை அப்படின்னாலே அது வேகமா ஓடக்கூடியது. அதுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கும். அதோட மெயின் உணவே வந்து கொள்ளு தான். அப்ப அந்த கொள்ளை நம்ம வந்து உணவுல வந்து நம்ம சேர்த்துட்டு வர்றோம் அப்படிங்கும்போது நமக்கு அவ்வளவு எனர்ஜி கிடைக்குங்க. நம்ம ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரமும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எனர்ஜி, அந்த அளவுக்கு பவர் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த கொள்ளு வந்து வாரத்துல 2 அல்லது 3 நாட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக லோ ப்ரெஷர் உள்ளவங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம். நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு மூடி வச்சிடலாங்க. அவ்வளவுதான். இப்போ நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இதில் வந்து அதிகமான பொருட்கள் நான் எதுவுமே சேர்க்கல. இப்போ நிறைய பார்லி சேர்க்குறாங்க. பார்லி, கேழ்வரகு எல்லாம் ஈக்குவல் போர்ஷனில் சேர்த்து செய்கிறாங்க. நம்மளுக்கு வந்து மெயின் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்தாலே மெயின் வந்து நமக்கு கொள்ளு. அந்த கொள்ளு தான் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். பாக்கி வந்து அரிசி 2 ஸ்பூன், அதாவது 50 கிராமுக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். அரிசி, கேழ்வரகு, கோதுமை 2 ஸ்பூன். அதுவும் வந்து ஒரு பைண்டிங், அதாவது ஒரு வளவளப்பு, குழப்பழப்பு தன்மை கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சேர்த்திருக்கேன். மேக்சிமம் அதாவது ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் கொள்ளு சேர்த்திருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி கஞ்சி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் 2.5 ஸ்பூன் அளவு எடுத்தாலே போதுங்க. ஒரு பாத்திரத்துல போட்டு நம்ம ஒரு கஞ்சி மாதிரி இதை ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படியே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல வச்சு நம்ம கிண்டணுங்க. உங்களுக்கு வந்து அந்த குழகுழப்பு தன்மையும் கொடுத்துரும். அருமையா இருக்குங்க. செம்ம டக்கரா இருக்கும். இதை வந்து ஒரு 2 டம்ளர் காலையில நீங்க குடிச்சிட்டு நீங்க மற்ற வேலைகளை ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு முழுக்க நாள் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குங்க. இப்போ நல்லா கஞ்சியை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம நல்லா வறுத்துட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
நல்லா 3 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு பழமொழியே இருக்கு, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உடல் இளைச்சி இருந்தா எள்ளு சாப்பிடணும், உடல் கொழுத்து போய் கொழு கொழுன்னு இருந்தா கொள்ளு சாப்பிட்டா கொழுப்பு குறைஞ்சி நார்மலா ஆவாங்க அப்படிங்கிறது மாதிரியான பழமொழி. அது மட்டும் இல்லைங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட தாராளமாக இந்த கொள்ளுவை சேர்த்துக்கலாம். இது மாதிரி கஞ்சி வச்சு சர்க்கரை சேர்க்காம மோர் ஊற்றி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலே சர்க்கரை நோயும் நமக்கு கட்டுப்பாடில் இருக்கும். முக்கியமாக வந்து நிறைய பேர் சொல்கிறதே வந்து வெயிட் லாஸ் அப்படின்னாலே கொள்ளு அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர்த்து எனர்ஜி அப்படின்னா அதுக்கு கொள்ளுன்னு ஒரு மறுபேர் இருக்குது அப்படிங்கிறது தெரியலங்க. அந்த அளவுக்கு எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். அவ்வளோதாங்க. நல்லா கஞ்சி வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆற வச்ச பிறகு நல்ல தண்ணியாக மோரை கலந்து நீங்கள் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு குடிச்சிட்டு வாங்க. மோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது. செரிமான கோளாறுகளை சரி செஞ்சு அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தும் மோர். அதனால மோர் ஊற்றி நல்லா கலந்து இதுமாரி சின்ன வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு நீங்கள் வந்து பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அதோட வந்து மோர் மிளகா வச்சுக்கலாம், தொட்டுகைக்கு வத்தல் பொரிச்சு வச்சுக்கலாம். சின்னதாக ஏதாவது ஒரு துவையல் இது மாதிரி பருப்பு துவையல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் காலையில் 2 இல்லது 3 டம்ளர் குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். அந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமையுங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஹார்ஸ் பவர் கொண்டது இந்த கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஹார்ஸ் பவர் வேணும் அப்படின்னா இந்த கொள்ளை வந்து அடிக்கடி உணவுல நீங்க ஏதாவது ஒரு வகையில ரசம் மாதிரி, சுண்டல் மாதிரி, இது மாதிரி கஞ்சி என்ன வேணாலும் வச்சு நீங்க சாப்பிட்டுட்டே வாங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னுட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. கொள்ளுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.